ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருவரை ஒருவர் ஆண்டவர் பார்க்க செய்கிற கிருபைக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் அறிவிப்பு வாசித்த பிரகாரம் ஏறக்குறைய 28,000 ரூபாய் செலவு பண்ணி நமக்கு அந்த செமினாரை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அந்த எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வராதவர்கள் நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை இழந்து விட்டீர்கள். அது மாத்திரமல்ல, திடீர்னு ஒலிம்பிக்கில் ஓடி போய் இந்த கம்பியை தாண்டவங்க ஒரே நாளில் ஓடி போய் என்ன பண்ண முடியாது, தாண்ட முடியாது. அதுக்கான ப்ராக்டிஸ். அந்த மாதிரி தான் ஒரே நாளில் ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதற்கான ஆயத்தம் நமக்கு தேவை. கொஞ்சம் ஒரு ஆமேன் சந்தோஷமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை தேடி வரும் பொழுது சனிக்கிழமை ஜெபம் அது முக்கியமானது, ஆராதனை முக்கியம், எல்லாமே முக்கியமானது தான். எதுவுமே முக்கியம் இல்லைன்னு இல்லை. ஆண்டவருடைய வருகை எப்போ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தை வேணால் சொல்ல, காலத்தை சொல்லலாம். ஆனால் அவருடைய நேரமும் நாளிகையும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, மறைவாக வைத்திருக்கிறார். அதை நல்லா பிளான்டாக ஒரு மீட்டிங் வைக்கிறப்பவே அதுலேயே நிறைய பேரால் வர முடியலன்னா எப்போன்னு தெரியாத வருகைக்கு எப்படி வருவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த சர்ச்சிலேருந்து ஏறக்குறைய ஒரு 150 பேர் தான் வந்திருந்தாங்க. 147 பேரோ 148 பேரோ. மற்றவருடைய நிலைமைகள் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்தவங்க மீட்டிங் வந்தவங்க எல்லாம் போவாங்கன்னா அதே பெரிய கேள்விக்குறி. நோவாவின் காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் பூமியை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய எப்படி குறைச்சி பார்த்தாலும் அங்கே ஒரு 50 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேரில் எத்தனை பேர் காக்கப்பட்டார்கள்? எத்தனை பேர்? 8 பேர். 50 லட்சத்தில் 8 பேர் என்றால் என்ன பர்சன்டேஜ் எப்படி போடுறதுன்னு தெரியல. அப்படிதான் கர்த்தருடைய வருகை இருக்க போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். அன்பு தணிந்து போகும், விசுவாசத்தை பார்க்க மாட்டார்கள் என்று சொன்ன காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. யாரையோ பயப்படுத்துறதுக்காக இந்த காரியங்களை, இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வருகையில் வர வேண்டும். விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. நான் கண்டிப்பாக ஆண்டவர் வருகையில் நான் போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆயத்தத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய வருகையில் நாம் பங்கடைவோம். அது மாத்திரமல்ல, யூத் கேம்ப் இந்த 26, 27, 28 3 நாள் அக்னி முகாம் திருச்சியில் நடக்க போகிறது. அதற்காக நம்ம சர்ச்லேருந்து சுரேஷ் பிரதர், அருள் ஜோதி சிஸ்டர் வந்திருக்காங்களா? அவங்க இருக்காங்களா? இல்லையா? ஈவினிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே இருக்காங்க. ஓகே. அருள் ஜோதி சிஸ்டர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்ம பிள்ளைங்களோட முதல் நாளிலே போவார்கள். அவங்க கூட பாதுகாப்பாக இருப்பார்கள். அதனால் உங்கள் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிற இந்த நாட்களில் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், அனுப்பி வையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னோடு நீர் பேசும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். கேட்கலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் நீராளுகை செய்யும்.
ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய். இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து தருவீராக. எங்களோடு என்னோடு பேசு, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்ளலாம் சீக்கிரமாக. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சீக்கிரமா என்னோடு வேதம் வைத்திருக்கிறவர்கள் சீக்கிரமாக நீங்கள் திருப்பும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 496ஆம் பக்கம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. அதோட முடிக்கல. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். நடக்கிற காரியம் என்ன? எசேக்கியா ஒரு அற்புதமான ராஜா. அவனுக்கு இருக்கிற வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு வந்த வியாதி கேன்சர் வியாதி வந்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ மரித்து போய் விடுவாய், அவருக்கு பிள்ளைங்க இல்லை, அதனால கரெக்டா காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுகிறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக, எவ்வளவு ஒரு அருமையான ஜெபம். எசேக்கியா மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும்னு நம்ம இந்த மாதிரி ஜெபிக்க முடியணும். உண்மையும் மன உத்தமமாய் நான் நடந்திருக்கிறேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். தீர்க்கதரிசி இன்னும் வீட்டுக்கு கூட போய் சேரல. திரும்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவர் சொல்றார், நீ திரும்ப போய் சொல்லு. வேதத்துல ஆண்டவர் இத்தனை வருஷம்தான் உயிரோடு இருப்பன்னு ஒரு மனிதனிடத்தில் சொல்லுவார் என்று சொன்னால் அது இந்த எசேக்கியாவுக்கு மாத்திரம்தான் அந்த வாக்கியம். உங்களுக்கு எனக்கு கேரண்டி கிடையாது, எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரியாது. ஆனால் எசேக்கியாவுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பொருளுக்கெல்லாம் தான் கேரண்டி கொடுப்பாங்க, மனுஷனுக்கு யாருமே கேரண்டி கொடுக்கவே. ஆனால் அதை படைச்சவர் அவங்களுக்கு கேரண்டி கொடுக்கலாம். நம்ம படைச்சது யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, 15 வருஷம் கேரண்டிப்பா, ஒண்ணுமே உனக்கு ஆகாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா தான் ஒரு ஹல்லேலூயா சொல். ஹல்லேலூயா. 15 வருஷம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ற. பின்பு அதுக்கு மட்டும் இல்லை, 7வது வசனம் பாருங்க. பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் சுகம் கொடுக்க முடியும். ஆனாலும் அவர் தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? அத்தி பழத்தின் அடைகளை நீ கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வியாதியை சுகப்படுத்துவார். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் மாத்திரை மருந்துகளை பயன்படுத்தினால் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அவர்தான் அவைகளை செய்கிறார். சுகம் தருகிறது ஆண்டவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிதான் கர்த்தர் நடத்துறார். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கும் போவதற்கு அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை
பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். ஏன் அப்படி கேட்கிறான்? ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நேரத்தையும் காலத்தையும் கர்த்தரே கையில வைத்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் அதிசயங்களை செய்ய முடியும். அவர் நேரத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இங்க ஒரே ஒரு மனிதன் எசேக்கியா, அந்த ராஜாவிற்காக ஆண்டவர் கேட்கிறாரு, டைம் நான் முன்னாடி போக வைக்கிட்டா பின்னாடி போக வைக்கிட்டா? இப்படி யாராவது கேட்க முடியுமா? யாரும் கேட்க முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் அப்படி கேட்க முடியும். ஏன்னு சொன்னா அவரால் தான் இவைகளை செய்ய முடியும். கேட்ட உடனே அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர், முக்கியமான வார்த்தை, ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி ஆண்டவர் செய்தார். ஒரு கரங்களை தட்டி உற்சாகமா எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த சூரிய கடிகாரம் நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. அது எப்படின்னு சொன்ன, அந்த சூரியனுடைய நிழலுடைய அதை வைத்து அவர்கள் அந்த காலங்களை சரி பண்ணுவார்கள். இங்கே வாசிக்கும் போது கர்த்தர் இந்த சூரிய கடிகாரத்தின் பாகையை பின்னிட்டு வர செய்கிறார். இது யாருடையது என்று சொன்னால் ஆகாசுடையது. யார் இந்த ஆகாஸ்? எசேக்கியாவின் தகப்பன். ஒரு மோசமான ராஜா. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை அவன் செய்கிறான். அவன் நினைத்தான், அவன் போய் அசிரியரை அவன் ஜெயித்து கொண்டு வரும்போது இது இஸ்ரவேலில் இந்த பாகை கிடையாது, அவன் அங்கிருந்து கொண்டு வந்து அவனுடைய தோட்டத்தில் அவன் வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கொண்டு வந்த இந்த பாகையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதை யாராலும் செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் எல்லாம் என்னால் ஆகும். எல்லாவற்றையும் திரும்ப செய்ய என்னால கூடும். விசுவாசத்தை யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ, உங்க நேரத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கலாம். எவைகளை இழந்தாலும் அவைகளை திரும்ப தருகிற தேவன். நமக்காக அவர் காரியங்களை செய்வார். நமக்காக அதிசயங்களை செய்வார். வேற மனிதர்கள் செய்ய முடியாததை அவரால் மாத்திரம்தான் செய்யவே முடியும். ஹல்லேலூயா. இது யாருடைய கடிகாரம்? ஆகாசுடைய கடிகாரம். ஆகாஸ் எப்படிப்பட்ட ராஜா? மோசமான ராஜா. முழுவதும் என்னால சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் போது அங்கே ஒரு சில காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். அங்கே அவன் செய்த காரியம். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அஸ்ரியாவின் ராஜாவாகிய திகிலா பிலேசுக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை அவன் பார்க்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேவின் மூலமாக ஒரு பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நீளம் எப்படி இருக்கணும், அகலம் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் மோசேக்கு கொடுத்த அதே பேட்டர்ன்ல மறுபடி சாலமோன் பலிபீடங்களை கட்டும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லி தருகிறார். ஆனால் இந்த ஆகாசு ராஜா அவன் போய் அங்கே பார்க்கும்போது, தமஸ்குவில் போய் பார்க்கும்போது, அவரு ஒரு ரொம்ப பார்ப்பதற்கு பகட்டாக ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற ஒரு ஆல்டரை பார்க்கிறான், ஒரு பலிபீடத்தை பார்க்கிறான். அவன் நினைக்கிறான், இஸ்ரவேல்ல ஏதோ பழைய ஒரு பலிபீடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம், அது நமக்கு பிடிக்காது, அது நமக்கு தேவையில்லை, ஒரு புதிய பலிபீடத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அல்ல, அவன் தனக்கு பிடித்த பிரகாரமாக ஒரு புதிய பலிபீடத்தை அவன் செய்வதற்கு கட்டளையிடுகிறான். பலிபீடம் எதை குறிக்கிறது? தேவனை துதிக்கிற ஆராதனையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது நம்முடைய இஷ்ட பிரகாரம் நாம் செய்கிறது அல்ல. ஆண்டவர் எதை பிரியப்படுகிறாரோ அவைகளை ஆண்டவருக்கு செய்வதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அவன் நினைத்தான், புதியவைகள் பகட்டானவைகளை நான் மாற்ற விரும்புகிறேன், புதிய ஆல்டரை, புதிய பலிபீடத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். முதல் காரியம் அவன் மாற்றினது, அவன் பலிபீடத்தை மாற்றுகிறான். மறுபடியும் அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் செய்த 2வது காரியம், பின்பும் ஆகாஸ்
17ஆம் வசனம், சவுக்குகளை அறுத்துவிட்டு என்று இருக்கிறது. அவைகளில் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களில் மேலிருந்து அவன் இறக்குகிறான். பலிபீடம் எதை குறிக்கிறது? ஆராதனையை குறிக்கிறது, மனம் திரும்புதலை குறிக்கிறது. அவையை இவன் மாற்றினான். இரண்டாவதாக, ஆசாரியர்கள் தங்கள் கால்களை தங்கள் கைகளை கழுவுவதற்காக கொப்பரையிலே செய்யப்பட்டிருந்த ஒரு தண்ணீர் தொட்டி, அவைகளை மேலிருந்து அவன் கீழ் இறக்குகிறான். அது எதற்கடையாளமாய் இருக்கிறது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் செய்கிறான். இப்படிப்பட்ட முறைமைகளை ஆண்டவர் கொடுத்திருந்த பொழுதும் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். தண்ணீரிலே மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது ஆண்டவருடைய கட்டளை. புரியமானவர்களே, இது மனிதர்களால் உண்டானதல்ல, யாரோ ஒரு 2-3 பேரோட ஐடியா கிடையாது. ஆண்டவர் சொன்னார், ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவரே யோர்தானில் இறங்கி ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் எடுத்தது மாத்திரமல்ல, 12 சீஷர்களும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அடையாளமாக அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஞானஸ்தானம் இறக்கணும்னா, பைபிள்ல எங்கேயும் யாரும் தண்ணி எடுத்து தலை மேல தெளிச்சது ஞானஸ்தானம் சொல்லல. இயேசு யோர்தானில் இறங்கி ஞானஸ்தானம் எடுத்தா. ஞானஸ்தானம் எடுத்தவங்களா ஒரு நிமிஷம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். எல்லாருக்கும் முன்னாடி எந்த உலகத்திலே பாவத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்களோ அதே உலகத்தில் ஜனங்களுக்கு முன்பதாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அந்த பழைய மனிதன், பாவ மனிதன், அவன் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறாரா? யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். இரண்டாவது காரியம் அவன் செய்தது, முதல் காரியம் சொன்னேன், பலிபீடத்தை மாற்றினான் இந்த ஆகாஸ். இரண்டாவது, அவன் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருந்த அந்த தொட்டியை அவன் மாற்றுகிறவனாய் இருக்கிறான். மூன்றாவது, அதே அதிகாரம் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 18ஆம் வசனம், ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவன் அப்புறப்படுத்துகிறான். ஓய்வு நாள் மண்டபம் எதை தெரியுமா குறிக்கிறது? அது சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம், அது தேவன் கொடுக்கிற ஆறுதல். புதிய ஏற்பாட்டில் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சபையில ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. பயந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே ஞாயிறு. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள் அவர்கள் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். இயேசுவின் தாயாக மரியாளும் அவர்களோடு கூடியிருக்கிறார்கள். கூடியிருந்த பொழுது அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவங்க முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், தேவனே எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மை தொட வேண்டும் என்று சொன்னார். எத்தனை பேர் ஒரு மனதோடு வந்திருக்கிறீங்க? ஒரே மனது, ஆவியானவர் என்னை தொட வேண்டும், ஆவியானவர் தொடுதல் எனக்கு தேவை, அவர் தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், அவர் தான் என் பிள்ளைங்களை மாற்ற முடியும், அவர் தான் அடிமைத்தனத்தின் நுகங்களை முறிக்க முடியும், அவர்கிட்ட தான் எல்லா வல்லமையும் இருக்கிறது.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. எல்லாரும் வாசிக்கலாமா? ரொம்ப முக்கியமான வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது, எல்லாரும் வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமே. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. 365 நாளும் வேற யாரும் நம்மோட கூட இருக்க முடியாது. கணவன் இருக்க முடியாது, மனைவி இருக்க முடியாது, ஊழியக்காரங்க இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. ஆனா நம்மை தேற்றுகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியான உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டார். ஆனா அது போதாது, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு தேவை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய திருச்சபை என்று சொல்லியும் ஆவியானுடைய தொடுதல் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னார். இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த பரிசுத்த ஆவியான என்னை தொட வேண்டும், என்னை நிரப்ப வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும்? ஏசாயா 28 பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து இப்படி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்துடன் பேசுவார். அந்நிய பாஷை ஒரு அடையாளம். கர்த்தர் அந்த அந்நிய பாஷை அடையாளத்தை கர்த்தர் தருவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் செய்கிற காரியம் பலன் அடைவீர்கள், அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப நேரம் ஆண்டவரோட பேசணுமா, ரகசியங்களை பேச வேண்டுமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வரத்தை தாரும், நான் அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன் அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அவனை ஆவியானவரே நடத்துவார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசக்கூடாது, எல்லாவற்றையும் சகல சத்தியங்களையும் போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது வேதம் 2 விதமாய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. 2 காரியம் என்ன தெரியுமா? முக்கியமா முதல்ல பரிசுத்த ஆவியானவர் அவர் காற்றுக்கு அடையாளமாய் இருக்கிறார். 2வது அவர் அக்கினிக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முதல்ல என்னது? முதல்ல என்ன? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு அடையாளமா இருக்கிறாரு? காற்று. 2வது அக்கினி, நெருப்பு. 2 செய்கிற காரியம் என்ன தெரியுமா? காற்று, சுழல் காற்று வரும்போது இங்க இருக்கிறவைகள் அங்கே போய்விடும், அங்க இருக்கிற பொருட்கள் இங்கே வந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்களோ? பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் வரும்போது நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகளை, பிரையாரிட்டிஸை கர்த்தர் மாற்றுவார். 2வது அவர் அக்கினியா இருக்கிறார். சுட்டெரிக்க வேண்டியவைகளை ஆண்டவர் சுட்டெரிப்பாராக. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவையில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னாள். இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு அன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இன்னும் ஒரு முறை ஸ்பெஷலா இன்னும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி நம்மேல் விழுவதாக, நம்முடைய குடும்பங்களின் மேல் விழுவதாக, நம்முடைய சபைகள் மேல் விழுவதாக. எவைகளை சுட்டரிக்க வேண்டுமோ அவைகளை சுட்டரிப்பதாக. பாழாக்கும் அருவருப்புகளை சுட்டரிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் திருப்ப முடியாதவைகள் எதுவும் இல்லை. நிச்சயமாக அவர் செய்வார். அவர் சகல சத்தியத்தினாலும் நம்மை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்க போகிறார். எத்தனை நாளைக்கு இருக்க போறாரு தெரியுமா? மீண்டும் இயேசு நம்மோடு வர வரைக்கலையும், அவர் மனமாட்டியாகிய சபையை கூட்டிக் கொள்ள திரும்ப வர வரைக்கலையும் அதே பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இருக்க போறாரு. ஒரு 2 வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். Praise the Lord. இந்த எசேக்கியாவை குறித்து ஏன் இந்த எசேக்கியா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறாரு? ஏன் இந்த எசேக்கியா ஜெபித்த உடனே அவருடைய அந்த டைமையை, யூனிவர்ஸை ஆண்டவர், அண்ட சராசரங்களை ஒரு மனிதனுக்காக ஏன் நிறுத்துகிறார் தெரியுமா? வாசிக்கலாம். அவன் செய்த காரியம். அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? எசேக்கியாவோட அப்பா பேர் என்ன? ஆகாஸ். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எங்கெங்கெல்லாம் போறானோ, எந்தெந்த ஜனங்களை பார்க்கறானோ, அவங்க எப்படிலாம் ஆராதிக்கிறாங்க, அது எல்லாத்தையும் இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவங்க சொந்த பிள்ளைங்களை தீ கடக்க பண்றான். பச்சையான எந்த இடத்திலும் மரத்தை பார்த்தா மரத்தை கடவுள்ன்றான், எல்லாத்தையும் கடவுள் என்று சொல்லுகிறார். ஒரு கல்ல போய் கடவுள்னு சொன்னான், இவனு கல்ல கடவுள்னு சொல்றான். ஆனா எசேக்கியா அப்படி அல்ல. அவன் தாவீதின் வம்சத்தில் வந்திருக்கிறான். தாவீது தன்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்த காரியம், முன்னோரனாகிய தாவீது செய்ததை அவன் நினைவு கூர்ந்து அவன் செய்த காரியங்களை வாசிக்கலாமா? அவன் ஜெபம் பண்ணதை நம்ம வாசிச்சோமே 20. ஆண்டவரே, நான் உத்தமமா நடந்த என்ன இந்த உத்தமமா நடக்கிறது? வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. 18:4. அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரப தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிக்குஸ்தான் என்று பெயரிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவன் விக்கிரகங்களை உடைத்து போட்டான். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் விக்கிரகம் எதை குறிக்கிறது? பொருளாசையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவரை விட நீங்க வேற எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதுதான் விக்கிரகம். சில நேரத்தில் ஆண்டவரோட பிள்ளைங்களை நிறைய பேர் நேசிக்கிறத நான் பார்க்கிறேன். சில பேர் தொழில ஆண்டவரோட நேசிக்கிறாங்க, சில பேர் என்டர்டைன்மெண்ட்டை நேசிக்கிறாங்க, எதையோ நேசிக்கிறாங்க. ஆனா இவன் செய்த காரியம், விக்கிரகங்களை உடைத்து போட்டான். ஆண்டவரை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தும் போது அதற்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆவியானவர் உங்களை தொடணும்னு சொன்னா இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது விக்கிரகங்களை உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எந்திரிச்சு நிற்க போறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே, உம்முடைய கிரியைக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ராஜா, நீர் நல்லவர். நிறைய நேரத்தில் ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்தோம், அதை விடையும் ஆண்டவரை விடையும் நிறைய காரியத்தை முக்கியத்துவம் படுத்திருக்கிறீங்களா? அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க. ஆண்டவரோடு ஒப்புரவாக போறோம். ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். தாகமுள்ள யாவருக்கும் அவர் தம்முடைய தண்ணீரை ஊற்றுகிறார். எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. யாரெல்லாம் தாகமா கேட்குறீங்களா? ஆண்டவரே, ஆவியானவரே, என்ன தொடுங்கப்பா. நான் உங்களுடைய தொடுதல் இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. நான் ஏதோ ஒரு கடமைக்கு வந்ததுக்காக இல்லை, ஏதோ ஒரு சடங்கான ஆராதனைக்கு வரல. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்பு இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் கரங்களை தட்டி, உலர்ந்த எலும்பு இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்பு இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டும். எல்லாரும் கேட்போம், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும்.
வேண்டுமே. பார்வோனின் வல்லம் முறியட்டுமே. சொல்லுவோம், பாதாள கட்டு எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. பார்வோனின் வல்லமைகள் அழிவதாக. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உற்சாகமாய் உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை ஓரமலதரகதனமோ லிகதரமா. ஆவியானவரே, அக்னிமயமான நாவுகளினாலே பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின ஆவியானவர். எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே நான் தொடுதலோடு போகணும், உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை ஆண்டவரே. விக்கிரகங்கள் உடைக்கப்படுவதாக. விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எல்லா பாதாள கட்டுகள், எல்லா அடிமைத்தனங்கள், எல்லா ட்ரக் அடிக்ட்ஸ், எல்லா ஹல்லேலூயா தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவரை விட நேசிக்கிற காரியங்கள் மாறுவதாக. ஓ உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க எத்தனை பேர் கேட்கிறீங்க? கரங்களை உயர்த்தி உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பயந்து ஓடி ஒளிந்த பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் வல்லமையா எழும்ப பண்ணின அப்படியே உயிர் தெழுதலின் வல்லமை. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நமக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய பரலோகத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு காலத்தை திரும்ப போக செய்த ஆண்டவர். யோவேலில் நாங்கள் வாசிக்கிறோமே, முசுக்கட்டை பூச்சிகள் அழித்த வருஷங்களை உங்க நேரத்தெல்லாம் பிசாசு திருடிட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய நேரத்தை பிசாசு திருடிட்டான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரால் அதை திரும்ப அவருடைய கரங்களிலே கொடுக்க முடியும். ஓ ஹல்லேலூயா. உம்மால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை அப்பா. கடினமானது எதுவும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உங்க உயிர் தெழுந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல். ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் போது இந்த வசனம் வேதம் சொல்லுகிறது, அது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இந்த வார்த்தைகள் நம்மை பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறது. ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார். ஓ ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து வேலை செய்து வந்த ஒரு மனிதன் குளிச்சவன எவ்வளவு ஃப்ரெஷ் ஆவறானோ, அதை விட உங்க ஆத்துமா இந்த இடத்திலிருந்து போகும்போது ஒரு புதிய ஒரு ஹல்லேலூயா, ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தோடு, Lord I feel fresh this morning. எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். அவருடைய வார்த்தை நம்மை தட்டி எழுப்புகிறது அல்லவா? ஓ ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த வல்லமை அவர்கள் கூடியிருந்த இடத்தை மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையும் அது அசைத்தது ஆண்டவரே. அதே வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்களை தொடட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் சொல்லித்தர வேண்டும் என்று கேட்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் தேவன் ஆசீர்வதிப்பிறார். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. யார் யாருக்கு என்னென்ன அற்புதம் தேவையோ அவைகளை செய்ய முடிய கரத்தை கர்த்தர் நீட்டுவீரா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.
நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம்